अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे मूकं करोति वाचालं भंगुं लङ्घेत ये गिरिं यत्कृपातमकं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं हरि ओं तत्सत्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। निगमकल्पतरोर्कलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुगरगोरसिका भुवि पावकाः। षण्वदां सगदः कृष्णा पुण्यश्वरणकीर्तनः हृदयन्तस्थो हि अभद्राणि वितर्णोति सुकृतः सदाम्। हरे कृष्णा। नंदी प्रभुजी। हरे कृष्णा। सर्वशास्त्राब्धि पीयूषा सर्ववेदैकषत्फला सर्वसिद्धान्तरत्नाद्या सर्वलोकैकदृक्प्रदा सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिद्वन्द्वोदितादित्या श्रीकृष्ण परिवर्तिता परमानन्दपाताय प्रेमवर्षि अक्षरायते शर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे मत् एकबन्धो मत्सङ्गिन् मद्गुरु मन्महादना मन्निष्ठारका मद्भाग्या मत् आनन्ता नमोऽस्तु ते असाधु साधुथा दायिन् अतीनो चाताकराः नामुञ्च कदाचिन्मां प्रेम्णा हृत्कन्तयो स्फुरा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ண பக்தர்களே, மீண்டும் உங்களை இந்த சாஸ்திரங்களின் சம்பாஷணைகள் நிகழ்ச்சியில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஒரு 2-3 வாரங்களாக ஜெகநாத ரத யாத்திரை தொடர்பாக பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள், ஜெகநாதருடைய ரத யாத்திரையின் முக்கியத்துவம், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ரத யாத்திரை எல்லாம் முடிந்து நம்ம திரும்பவும் நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துல பல்வேறு வகையான சம்பாஷணைகள், இந்த சம்பாஷணையில நம்ம கபில தேவரும் தேவகுதியும் அது நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். எல்லாருக்குமே தெரியும், தேவகுதி கர்தம முனியினுடைய மனைவியாக சிறப்பான ஒரு சேவகத்தை தன்னுடைய கணவருக்கு செய்து கொண்டிருந்த போது, கர்தம முனி திருமணத்துக்கு முன்னாடியே சொன்னது போல தன் மனைவியிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறார். ஒரு வானப்பிரஸ்தா சந்நியாச வாழ்க்கை போல இந்த கிரகஸ்தாசிரமத்திலிருந்து அவர் விடுபட்டு, அந்த மாதிரி நேரத்துல நான் பௌதிகத்துல இவ்வளவு ஒரு கட்டுண்ட நிலையில் நான் இருந்திருக்கிறேன், எனக்கு இதுல இருந்து விடுதலை கிடைக்கணும், அதற்கு எனக்கு ஏதாச்சும் ஒரு உபாத்தியாயம் பண்ணிட்டு போங்க அப்படிங்கும் பொழுது அவர் கேட்டதற்கு இணங்க மகனை கொடுத்து, அந்த மகன் தான் பகவான் கபில தேவர். அந்த கபில தேவரிடம், தாய், இந்த பௌதிக பந்தங்களிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும், அதற்கு என்னென்ன போதனை எனக்கு நீங்க தரணுமோ அப்படிங்கும் போது பல்வேறு வகையான போதனைகளை கூறிக்கொண்டிருக்கிறார். நம்ம கடைசியாக நம்ம பார்க்கும் பொழுது தேவகுதிக்கு பகவான் என்ன சொல்லிட்டு இருந்தார் கபில தேவர்னா, இந்த ஜட இயற்கையினுடைய முக்கியத்துவம் என்றால் அது எந்த அளவிற்கு ஒருவரை ஈர்க்கிறது, அதிலிருந்து எப்படி ஒருவர் விடுபட வேண்டும், யோக பயிற்சியை பற்றியும் அவர் பேசுகிறார். யோக பயிற்சி, எப்படிப்பட்ட யோக பயிற்சி பண்ணி மனதை கட்டுப்படுத்த வேண்டும், இந்திரியங்களை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை பண்ணிட்டு, அப்படிப்பட்ட யோகிகள் எப்படி தன்னுணர்வு நிலையை பெறுகிறார்கள், அவங்களுக்கு அந்த கட்டுப்பாடு விதிகள், மனக்கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடு, அது எல்லாமே அவங்களால கூடிய ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த பௌதீக பிரபஞ்சத்தின் மீது ஒரு நாட்டம் இல்லாமல், அவங்களுக்கு உயர்ந்த லோகமான பிரம்மலோகமே அவங்களுக்கு கொடுத்தா கூட வேண்டாம், எப்போதுமே அந்த பகவானுடைய உணர்வு, அந்த உணர்வுல இருக்கணும். அதற்கு காரணம் பகவானினுடைய எண்ணிலடங்காத ஒரு கருணை, காஸ்ட்லெஸ் மெர்சிமோ இல்லையா, அந்த மாதிரி அந்த அளவிட முடியாத ஒரு கருணை பகவானிடமிருந்து அப்படிப்பட்ட யோகிகளுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அதனுடைய தொடர்ச்சியாக கபில தேவர் இப்ப என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, அந்த பக்தி தொண்டை எப்படி ஆற்றுவது,
அப்படிங்கிற விஷயத்தை தன்னுடைய தாய்க்கு கூற போகிறார். காரணம் என்ன அப்படின்னா, யோக பயிற்சியை பற்றி பேசும்போது அந்த பக்தி யோகத்தினுடைய முக்கியத்துவத்தை அவர் ஆரம்பிக்கிறார். யோக பயிற்சிங்கிறது நிறைய யோக பயிற்சிகள் இருக்கு இல்லையா? நமக்கு ஞான யோகம் இருக்கு, கர்ம யோகம் இருக்கு, எல்லாமே பண்றோம். அஷ்டாங்க யோக பயிற்சிகள் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் அது ஒரு அருவவாத நிலைக்கு எடுத்து செல்லும். மீண்டும் அந்த பிறப்பு இறப்பிலிருந்து ஒருவன் விடுபட வேண்டும், முக்தி அடைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கோணத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த பக்தி யோகம் சிறப்பானது அப்படிங்கறத அவர் பின்னாடி சொல்ல வரப்போறாரு. அதற்காக அவர் ஆரம்பிக்கிறார் தன்னுடைய தாயினிடம் எப்படி அப்படிப்பட்ட ஒரு பக்தி பயிற்சியை ஒருவன் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த ஒரு தலைப்பில் இருக்கக்கூடிய பொருளை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். அதைத்தான் தன் தாய்க்கு அவர் கூறுகிறார். அதுல முதல் ஸ்லோகம், அவர் 3 ஸ்லோகம் அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு. இந்த 3 ஸ்லோகம் இன்னைக்கு முடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். சோ முதல் ஸ்லோகம், ஸ்ரீ பகவான் உவாச்ச யோகஸ்ய லக்ஷ்ணம் வக்ஷ்யே சபிஜஸ்ய நிர்பாத்மஜே மனோ ஏனைவ விதினா பிரசன்னம் யாதி ஷத்பதம். ஸ்ரீ பகவான் உவாச்ச யோகஸ்ய லக்ஷணம் வக்ஷ்யே சபீஜஸ்ய நிர்பாத்மஜே மனோ ஏனைவ விதினா பிரசன்னம் யாதி சத்பதம். ஸ்ரீ பகவான் உவாச்ச யோகஸ்ய லக்ஷணம் வக்ஷ்யே சபீஜஸ்ய நிர்பாத்மஜே மனோ ஏனைவ விதினா பிரசன்னம் யாதி சத்பதம். யாராவது படிக்கிறதா படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ பகவான் உவாச்ச யோகஸ்ய லக்ஷணம் வக்ஷே சபீஜஸ்ய நிருபாத்மஜே மனோ ஏனைவ விதினா பிரசன்னம் யாதி சத்பதம். ஹரே கிருஷ்ணா. தண்டத் பிரணாம். हरे कृष्ण प्रभुजी। श्री भगवान उवाच योगस्य लक्षणं वक्ष्ये सबीजस्य निरुपात्मजे मनो येनैव विधिना प्रसन्नं यादि सत्पदम्। हरे कृष्ण। नंदी प्रभुजी। हरे कृष्ण। भगवानुवाच योगस्य लक्षणं वक्ष्ये सबीजस्य निरुपात्मजे मनो येनैव विधिना प्रसन्नं याति सत्पदम्। हरे कृष्ण प्रभु। श्री भगवानुवाच योगस्य लक्षणं वक्ष्ये सबीजस्य निरुपात्मजे मनो येनैव विधिना प्रसन्नं याति सत्पदम्। हरे कृष्ण प्रभु। हरे कृष्ण। योगस्य लक्षणं श्री भगवान् उवाच योगस्य लक्षणं वक्ष्ये सबीजस्य निरुपात्मजे मनो येनैव विधिना प्रसन्नं याति सत्पदम्। हरे कृष्ण। हरे कृष्ण प्रभु। दंडवर्तनम। श्री भगवान् उवाच योगस्य लक्षणं वक्ष्ये सबीजस्य भ्रूणात्मजे मनो येनैव विधिना प्रसन्नं याति सत्पदम्। हरे कृष्ण प्रभु। थैंक यू प्रभु। हरे कृष्ण प्रभु। श्री भगवान् उवाच योगस्य लक्षणं वक्ष्ये सबीजस्य निरुपात्मजे मनो येनैव विधिना प्रसन्नं याति सत्पदम्। हरे कृष्ण। Thank you very much. யோகஸ்ய லக்ஷணம் வக்ஷ்யே. அன்பான தாயே, உனக்கு இப்பொழுது யோகத்தை பற்றிய விஷயங்களை நான் கூற இருக்கிறேன். மனோ ஏனைவ விதினா, அதனுடைய இலக்கு என்ன? அந்த யோக பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்றால் மனதை எப்படி கட்டுப்படுத்துவது, மனதில் எப்படி கவனம் செலுத்துவது. இந்த ஒரு யோக பயிற்சியை செய்வதின் மூலமாக பிரசன்னம் யாதி சத்பதம், அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும் அவங்களால. அதே போல பரம்பொருளை பார்ப்பதற்காக செல்லக்கூடிய பாதையில் விரைவாக அவர்களால் செல்ல முடியும். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 3 விஷயங்கள் கிட்டத்தட்ட அவர் பகவான் சொல்லும் பொழுது, நான் யோக பயிற்சியை சொல்ல போறேன். அந்த யோக பயிற்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மனதை கட்டுப்படுத்த வேண்டும். அந்த மனதை கட்டுப்படுத்துவதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்றால் சந்தோஷம். அந்த சந்தோஷம் என்ன அப்படின்னா அந்த பரம்பொருளை அவருடைய பாதையை நோக்கி செல்வதற்கு நமக்கு அது
பெரிதும் உதவி. வி ஆர் அட்வான்சிங். கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம அட்வான்ஸ் ஆக முடியும். திடீர்னு வந்து ஒரு குழந்தைய வேகமா ஓடு அப்படின்னா ஓட முடியாது. அது முதல்ல நடக்கணும், நிக்கணும், நடக்கணும், அதுக்கப்புறமா தான் அது ஓட ஆரம்பிக்கும். அது போலத்தான் பக்தி என்பதும். பக்தியில வந்து பரம்பொருளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், பக்தி ஒருத்தர் செய்யணும், தொண்டு செய்யணும், பக்தி தொண்டு செய்யணும் அப்படின்னா தட் ஷுட் பி ப்ரொக்ரெசிவ் ஸ்டேஜ். கொஞ்சம் கொஞ்சமா அதை பத்தி தெரிஞ்சு விரும்பி கொண்டு செல்ல வேண்டும். இந்த சாங்கிய பிலாசபி, இங்க வந்து பகவான் சாங்கிய தத்துவத்தை பற்றி பேசுகிறார் என்றால் அது ஒரு ஆராய்ச்சி போன்ற ஒரு விஷயம். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம தெரிஞ்சுக்கிட்டே போனா தான் நம்மளுக்கு அந்த மாதிரி வரும் அப்படின்னு. சோ கபில தேவர் இந்த ஒரு யோக பயிற்சி, பகவானே யோக பயிற்சியினுடைய ஒரு முதன்மை பெற்றவர். இங்க கபில தேவர் கூறக்கூடிய யோக பயிற்சி என்ன என்றால் அஷ்டாங்க யோகத்தை பற்றி கூறுகிறார். மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறார் இல்லையா? மனக்கட்டுப்பாடு பண்றதுக்கு அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். அதனுடைய முக்கியமான இலக்கு என்ன என்றால், அந்த யோகத்தை பற்றி சொல்லும்போது அதனுடைய முக்கியமான இலக்கு என்னவென்றால் மனதை கட்டுப்படுத்துவது, கவனமாக செலுத்துவது அப்படின்னு. சோ அஷ்டாங்க யோகம் அப்படின்னு நம்ம பேசுறோம் அப்படின்னா கபில தேவர் தான் அதற்கு ஒரு ஈசன் அத்தாரிட்டி. அத்தாரிட்டினா ஆதாரபூர்வமானவர். அந்த அஷ்டாங்க யோகத்தை பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறது அஷ்ட அங்கம். அங்கம் என்றால் பகுதி இல்லையா? அஷ்டம் என்று 8. இந்த 8 பகுதிகளை உடையது. யம நியம ஆசன பிராணாயான பிரத்யாகார தாரணா தியான சமாதி, கடைசியில சமாதி. சோ அந்த அந்த நிலைதான், அந்த மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது தான் பகவான் சொல்லி தரப்போறாரு. இதனுடைய முக்கியமான ஒரு விஷயம் இந்த மனக்கட்டுப்பாடு நம்ம பண்றோம் அப்படின்னா இதனுடைய முக்கியமான ஒரு குறிக்கோள் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், இந்த பயிற்சியின் மூலம் பகவான் விஷ்ணுவை ஒருவன் உணர வேண்டும். எல்லா யோகத்திற்குமே இலக்கு அப்படின்னு பார்த்தா அந்த விஷ்ணுவை அறிவதுதான். இப்ப நம்ம நிறைய என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த யோக பயிற்சி, மாடர்ன் டேஸ் யோக பயிற்சி அப்படிங்கும்போது அந்த லாஸ்ட் அந்த டார்கெட், அந்த விஷ்ணுவை தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இலக்கு இட் இஸ் மிஸ்ஸிங். அவங்க என்னன்னா ஒரு ஒளியை பத்தியோ இல்லைன்னா ஏதேனும் ஒரு வஸ்துக்கள் மீதோ ஒரு பொருளின் மீதோ கவனத்தை செலுத்தி மனதை கட்டுப்படுத்துறாங்க. எனக்கு மனசு நிம்மதி கிடைக்கணும், மாடர்ன் டே ஆஃப் யோகா, இல்லைன்னா பிசிக்கல் ஃபிட்னஸ், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். கடைசியா வந்து அவங்க ஒரு ஒளியை நோக்கி, அந்த ஒளியோடு ஒளியாக நானும் கலந்து கொள்கிறேன் அப்படின்னு அந்த அருவவாத கொள்கையை நோக்கித்தான் அவர்கள் செல்கிறார்கள். ஆனால் யோக பயிற்சி அப்படின்னு ஒருவன் மனதை கட்டுப்படுத்தி அருவவாத கொள்கைகள் வெற்றிடத்தை நோக்கி ஒருவன் செல்லக்கூடாது, அது அங்கீகரிக்கப்படாதது. கபில தேவர் சொல்ற யோக பயிற்சி அப்படிங்கிறது இந்த கபில தேவர் இல்லாம வேற ஒரு கபில தேவரை பத்தியும் நம்ம படிக்கிறோம். அந்த கபில தேவர் தான் அருவவாத கொள்கைகள். அவர் சொல்றது எல்லாமே வந்து புராணங்கள், அதாவது சாஸ்திரங்களில் ஏற்றுக்கொள்ளப்படாதது. ஈவன் பதஞ்சலி யோகா சிஸ்டம் பத்தி நம்ம பேசணும்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட பதஞ்சலி யோகா சிஸ்டம்லயும் வந்து அவங்க சொல்றது என்ன அப்படின்னா அந்த பரம்பொருள விஷ்ணுவை அறிவதுதான் அப்படிங்கிறது. சோ இந்த அஷ்டாங்க யோகம் அப்படின்னு பார்த்தா வைஷ்ணவர்கள் செய்யக்கூடிய பயிற்சியில் அதுவும் ஒரு பாகம். என்ன அதுவும் ஒரு பாகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணுவை உணர்வது. இப்போ நம்ம வந்து இந்த 8 விஷயங்கள் யம நியம ஆசன பிராணாயாமா அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். வைஷ்ணவர்களாக நம்ம வந்து பகவானுக்கு பக்தி தொண்டு ஆற்றுபவர்களுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். சொல்ல போனா இது எல்லாமே நம்மளும் பண்றோம். யம நியமனா என்னது? எதை செய்வது, எதை செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். நமக்கும் ஒரு சில நியமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இல்லையா? ஒரு பக்தனாக ஒருவன் முன்னேற வேண்டும் என்றால் நியமங்கள் தரப்பட்டிருக்கின்றன. ஆசனா பிராணாயாமா அப்படின்னா உக்காந்துட்டு மூச்சு பயிற்சி நம்ம செய்யலையே தவிர நம்மளுடைய மனம் கவனம் எல்லாமே வந்து என்ன ஆயிடுதுன்னா ஒரு சில திட்டங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது, ஒரு சில பயிற்சிகள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. ஒரு பக்தி தொண்டு ஒருவர் செய்யணும் அப்படின்னா இப்படித்தான் செய்யணும், அதுல தொடர்ந்து நீங்கள் பயிற்சி பெற வேண்டும் அப்படின்னு பல்வேறு வகையான விஷயங்கள் நமக்கும் தரப்பட்டு பகவானை உணர்வதற்காக, நம் மனதை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்காக, நம் இந்திரிய சுகங்கள் முழுவதையும் பகவானுக்காக தருவதற்காக இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நாமளும் ஃபாலோ பண்றோம், வைஷ்ணவர்களும் ஃபாலோ பண்றோம். சோ அதுதான் இங்கு கூறப்படுகிறது. அஷ்டாங்க யோகமும் பார்க்கும்போது வைஷ்ணவர்கள் பயிற்சி செய்யக்கூடிய பக்தி, அல்டிமேட் கோல் டு ரியலைஸ் விஷ்ணு, அந்த கம்பேர் பண்ணும்போது கபில தேவர் சொல்லி கொடுக்கறதும் நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதும் ஒரு இஸ்கான் பக்தர்கள். பிரபுபாதரே எழுதும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கபில தேவர் எதற்காக சொல்றாரு அப்படின்னா ஆரம்ப நிலையில் இருப்பவர், தன்னுடைய தாய் ஆரம்ப நிலையில் இருக்காங்க இல்லையா?
தேவகுதி வந்து ஆரம்ப நிலை. இந்த கேள்வி எல்லாம் அவங்க கேட்கும் போது ஒரு சாதாரண நியோஃபைட் டிவோட்டி மாதிரி தான் அவங்க இருக்காங்க. சோ அவர்களுக்கு இது கூறுவதினால் நம்ம அந்த மாதிரி பண்றோம். இந்த யோக பயிற்சி மற்றவர்களும் இந்த யோக பயிற்சி செய்கிறார்கள் அப்படிங்கும்போது அவங்க எதுக்காக செய்யறாங்க அப்படின்னா சித்திகளை பெறுவதற்காக செய்கிறார்கள். மகிமா லஹிமா சித்திஸ் அப்படின்னு நம்ம பேசுறோம் இல்லையா, அந்த மாதிரி சித்திகளுக்காக அவங்க செய்யறாங்க. அதற்காக இது செய்யக்கூடாது. அது இங்கு கடுமையாக கண்டிக்கப்படுகிறது. இந்த ஒரு பகுதியில நம்ம பார்த்தோம் அப்படின்னா பகவான் அதை கடுமையாக கண்டிக்கிறார். அதுக்குதான் முன்னாடியே சொல்றாரு, இந்த யோக பயிற்சியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா விஷ்ணுவை உணர்வது. அதுதான் இந்த யோக பயிற்சியினுடைய ஒரு சிறந்த விஷயம். இதை சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம ஒருத்தர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு விதிக்கப்பட்ட ஸ்வதர்மங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஒரு யோகி வந்து அஷ்டாங்க யோகி நான் போறேன் அப்படிங்கும்போது அவர் தன்னுடைய தர்மத்தை எல்லாம் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு தனிமையா ஒரு இடத்துக்கு போறாரு. நான் பண்றேன், எனக்கு எதுவுமே வேண்டாம். எப்படி அர்ஜுனன் வந்து ஆரம்பத்துல புறக்கணித்தானோ பகவானினுடைய உத்தரவை தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அந்த குருக்ஷேத்திர யுத்தத்தில் பங்கேற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் அவன் இருக்கும் பொழுது அதை புறக்கணிக்கிறான். பண்ணிட்டு நான் வந்து போயிடுறேன் வெளியே அப்படின்னு. அந்த மாதிரி ஸ்வதர்மம் செய்யாமல் உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யாமல் இந்த யோக பயிற்சியை பகவான் இங்கு வரையறுக்கவே கிடையாது. அதை பத்தி அவர் பேசவே மாட்டேங்கிறாரு. ஸ்வதர்மம் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான் கபில தேவருடைய முக்கியமான ஒரு விஷயம். யோக பயிற்சி இல்லாம ஸ்வதர்மம். அதுதான் அடுத்த ஸ்லோகத்திலையும் பகவான் சொல்றாரு, ஸ்வதர்மாச்சரணம் சக்தியா விதர்மாச்ச நிவர்த்தனம் தெய்வ லப்தேன சந்தோஷ ஆத்மவிச்சரண அர்ச்சனம். ஸ்வதர்மாச்சரணம் சக்தியா விதர்மாச்ச நிவர்த்தனம் தெய்வாலப்தேன சந்தோஷ ஆத்மவிச்சாரண சரணம் அர்ச்சனம். யாராவது படிங்க பார்க்கலாம். யாரும் படிக்கிறீங்களா? படிக்கலையா? ஓகே. ஸ்வதர்மாச்சரணம் சக்தியா விதர்மாச்ச நிவர்த்தனம் தெய்வலப்தேன சந்தோஷ ஆத்மா விச்சரண அர்ச்சனம். அவர் என்ன சொல்றாருன்னா ஸ்வதர்மாச்சரணம் சக்தியா விதர்மாச்ச நிவர்த்தனம் தெய்வாலப்தேன சந்தோஷ ஆத்ம விச்சரணார்ச்சனம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸ்வதர்மாசரணம் சக்தியா விதர்மாச்ச நிவர்த்தனம் தைவால்தேன சந்தோஷ ஆத்விச்சரண அர்ச்சனம். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஸ்வதர்மாச்சரணம் சக்தியா விதர்மாச்ச நிவர்த்தனம் தைவாலப்தேன சந்தோஷ ஆத்ம விச்சரணார்ச்சனம். ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபுஜி. ஸ்வதர்மாச்சரணம் சக்தியா விதர்மாச்ச நிவர்த்தனம் தைவாலப்தேன சந்தோஷ ஆத்ம விச்சரணார்ச்சனம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. தவ தர்மாச்சரணம் சக்தியா விதர்மாச்ச நிவர்த்தனம் தைவாலப்தேன சந்தோஷ ஆத்ம விச்சரணம் சனம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தர்மாச்சரணம் சக்தியா ஓகே, தேங்க்யூ. சோ இந்த ஒரு பகுதியில பகவான் என்ன சொல்றாருன்னா, கபிலதேவர் என்ன சொல்றாரு, யோக பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்தரா சொல்லும் பொழுது, ஒருவனுக்கு விதிக்கப்பட்ட ஸ்வதர்மங்கள் விதிக்கப்பட்ட கடமைகளை அவனுடைய நிபுணத்துவத்திற்கு ஏற்றாற் போல, அவனுடைய தகுதிக்கு ஏற்றாற் போல எவ்வளவு பெஸ்டா அவனால பண்ண முடியுமோ, பெஸ்ட் ஆஃப் ஹிஸ் எபிலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவன் எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமோ அந்த செயலை அவன் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அவனுக்கு தரப்படாத ஸ்வதர்மங்களில் அவன் அக்கறை செலுத்தி அதை செலுத்துவதற்கு முயற்சி செய்யக்கூடாது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பகவத்கீதையில பகவான் சொன்னதுதான். பகவத்கீதை வந்து எண்ட் ஆஃப் பிகினிங் ஆஃப் கலியுகா இல்ல, வேற இந்த போர்ஷன்லாம் பாத்தீங்கன்னா கபில தேவர் எல்லாமே வந்து சத்திய யுகத்திலேயே இந்த போதனைகள் தரப்பட்டிருக்கின்றன.
அப்படின்னா எந்த அளவுக்கு பகவான் கன்சிஸ்டண்டா அந்த மெசேஜை கொடுக்கிறாரு பாருங்க. அவரு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள். பல 1000 கோடி வருடங்களுக்கு முன்பு கபில தேவர் தேவஹுதிக்கு வழங்கிய இதே போதனை பரமபுருஷர் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு வழங்குகிறார். யுத்த காலத்தில் 5000 வருஷத்துக்கு முன்னாடி, 5500 வருஷத்துக்கு முன்னாடி தரார். அவரும் இதே கருத்துக்களை தான் சொல்றார். உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை நீ சிறப்பாக செய்ய வேண்டும் அர்ஜுனா. அதை விடுத்து வேறு தர்மங்களில் உன்னை ஈடுபடுத்தி கொள்ளாதே. பிராமணனா நான் போறேங்கிறான்ல, பிராமணனா போறேன் அப்படிங்கும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காட்டுக்கு போறேன், யோகம் பண்றேன், தவம் பண்றேன் அப்படின்னு போகும்போது அது ஒரு சத்திரிய ஸ்வதர்மம் கிடையாது. அதைத்தான் பகவான் இங்கு கூறுகிறார். உன்னுடைய ஸ்வதர்மம், உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நீ நிச்சயமாக செய்து கொள்ள வேண்டும். அதை எப்படி செய்ய வேண்டும்? ஆத்மவிச்சரணாச்சரணம். ஆத்மவிச்சரண அர்ச்சனம் மீன்ஸ், ஆத்மவித் என்றால் தத்விதி பிரணிபாத்தேன பரிபிரஷ்னேன சேவையா சொல்றோம்ல. தன்னை உணர்ந்தவர், உண்மையை உணர்ந்தவர், ஆத்மவித், தன்னுணர்வு பெற்ற ஒரு ஆத்மாவிடம். அந்த தன்னுணர்வு பெற்ற ஒரு ஆத்மா என்றால் ஒரு ஆன்மீக ஆச்சாரியர். அந்த ஆன்மீக ஆச்சாரியரிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் பல்வேறு விஷயங்களை. ஒருவன் தன்னுணர்வு பெறாத நிலையில் அவனுக்கும் அந்த ஜீவாத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் உள்ள உறவு அவனால் புரிந்து கொள்ள முடியாது. அவன் ஒரு ஆன்மீக ஆச்சாரியராக மாற முடியாது. ஆன்மீக ஆச்சாரியரா ஒருத்தர் வரணும் அப்படின்னா முதல் கடமையே தன்னை பற்றி உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரம்ம ஜிக்ஞாசம் சொல்றோம்ல, அதை பற்றி அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் என்றால், அவர்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை சிறப்பாக செய்து அதன் மூலமாக தன்னுணர்வு பெற வேண்டும். இங்க 2 பாயிண்ட் முக்கியமாக கூறப்படுகிறது. ஒண்ணு, உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை சிறப்பாக செய்துவிடு. அடுத்தது, இந்த ஞானத்தை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அவரிடம் சரணாகதி அடைந்து, அர்ச்சனம், அவரிடம் சரணாகதி அடைந்து, அப்படியேதான் தத்விதி பிரணிபாத்தேன. நான் சொன்ன மாதிரி 5500 வருடங்களுக்கு பிறகு பகவான் கூறிய கருத்துக்கள் இது. முன்னாடி அவர் சொல்றார், அவரிடம் முழுமையாக சரணடைந்து அவரிடம் அனைத்தையும் தெரிந்து அவருக்கு பணிவிடை செய்து அவரை வணங்குவதன் மூலமாக, அவரிடம் அந்த ஞானத்தை பெறுவதன் மூலமாக அவர்களால் ஆன்மீக செயல்களை புரிந்து கொள்ள முடியும். சோ முதல் பரிந்துரை என்றால் ஸ்வதர்ம சரணம். சோ இது போன்ற ஒரு ஆன்மீக ஆச்சாரியரிடம் சரணடைந்து, இந்த பௌதீக உடல் நமக்கு இருக்கும் வரை நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்து, பிராமணனோ சத்திரியனோ சூத்ரனோ வைஷ்யோ யாராக இருந்தாலும் சரி, சாஸ்திரங்களில் என்ன கூறப்பட்டிருக்கிறது, குறிப்பாக நம்ம பகவத்கீதையில இந்த ஒரு போர்ஷனை பார்த்தோம் அப்படின்னா கிளீனா கொடுத்துருக்கு. என்னென்னலாம் பண்ணணும், அந்த ஆசிரமத்துல இருப்பவங்க, அந்த வர்ண ஆசிரமத்துல இருக்கிறவங்க எப்படிப்பட்ட செயல்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உன்னுடைய தகுதிக்கு ஏற்றாற் போல நாம செய்ய வேண்டும். எந்த சமயத்தில் நாம் பிறப்பெடுத்திருக்கிறோமோ அதற்கு ஏற்றாற் போல, அந்த சமயத்திற்கு ஏற்றாற் போல சிறப்பாக அந்த விதிக்கப்பட்ட கடமைகளை செய்து கொண்டே நீ தன்னுணர்வு பெற வேண்டும். இதுதான் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ஒவ்வொருவருக்கும் என்ன முக்கியமான கடமை என்றால், பகவானுக்கு தொண்டனாக இருக்க வேண்டும். சூத்திரனாக நீங்க பிறந்திருந்தாலும், உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நீ செய்து கொண்டு இருந்தாலும், எப்படி அந்த பகவானை பற்றி தெரிந்து கொண்டு அவருக்கு நாம் சேவகம் செய்ய போகிறோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த உடல் ரீதியாக நம்முடைய வாழ்க்கைன்னு அமைஞ்சிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த உடலை பராமரிப்பதற்காக நாம் பல்வேறு செயல்களில் ஈடுபட்டுத்தான் ஆக வேண்டும். அதை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஆனால் அதை செய்யும் பொழுது நாம் எப்படி செய்ய வேண்டும் என்றால், அந்த சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள கருத்துகள் படி நியமங்களை மேற்கோள் காண்பித்து அதை நம்ம ஃபாலோ பண்ணி பின்பற்றி, நியமங்களை பின்பற்றி அதற்கு ஏற்றாற் போல நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வர வேண்டும். சாஸ்திரங்கள் தரப்பட்டிருக்கிறது, வியாசதேவரால் சாஸ்திரங்கள் தரப்பட்டிருக்கிறது, புராணங்கள் தரப்பட்டிருக்கிறது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சு, அந்த சாஸ்திரங்களை படித்து நம்முடைய அந்திம காலத்தில் பகவான் கூறியது போல நம்ம செய்யறோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வேற எந்த டெஸ்டினேஷனுமே கிடைக்காது. தவறான ஒரு இலக்கை நோக்கி நாம் அடையவே மாட்டோம். தஸ்மத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மரிய யுத்யச்ச நயி அர்ப்பிதா மனோபுத்திர் மாம் ஏவை யஷி அசம்சயக. பகவான் கிருஷ்ணருக்கு பகவத்கீதையில சொல்லும் பொழுது, உனக்கு தரப்பட்ட
ஸ்வதர்மம் உனக்கு தரப்பட்ட சத்திரியனாக உனக்கு தரப்பட்ட அந்த அந்த கடமையானது போர் புரிவது. அந்த போரை புரியும் பொழுது தஸ்மத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஷ்மர யுத்தியச்ச, அனுஷ்மர மாம் என்னை நினைத்து கொண்டே, யுத்தியச்ச யுத்தம் புரி. சத்திரியனாக உனக்கு தரப்பட்டுள்ள கடமை என்னது? யுத்தம் புரிவது, போர் புரிவது. அதை நீ பண்ணும்போது என்ன நினைச்சுக்கிட்டே பண்ணு. எல்லா செயல்களையும் நீ செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தையும் எனக்காக உன்னுடைய மனம் உன்னுடைய புத்திசாலித்தனத்தை என் மீது வைத்து கொண்டு நீ அந்த மாதிரி ஒரு கடமையில செய்யும் பொழுது, சோ பகவான் சொன்ன மாதிரியே கபிலதேவர் இங்க அதே தான் சொல்றாரு. கபிலதேவர் சொன்ன மாதிரியே கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. 2 பேரும் ஒருத்தர் தான். பகவான் தான் அங்க வந்து கபிலதேவராக வந்து போதனை கொடுத்திருக்கிறார். அதுல வலியுறுத்தக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால், உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்து கொண்டு, அங்க ஒரு பெண்ணாக ஒரு பிராமணனுடைய மனைவியாக அந்த பிராமணனுக்கு கடமைகளை செய்வதில் தவறே கிடையாது. நீ வந்து நான் விடுதலை அடையவில்லை, நான் பௌதிக வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடையவில்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கல. நீ செய்யும் பொழுது இது இன்டைரக்டா அவர் வந்து தன்னுடைய தாய்க்கு கூறக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்றால், என்னை நினைத்து கொண்டே, எல்லா விஷயமும் என்னை நினைத்து கொண்டு, ஒரு கணவன் ஒரு மனைவி உடல் ரீதியான ஒரு ஒரு உறவை பற்றி நினைத்து கொண்டு சேவகம் செய்யாமல், நான் ஒரு பக்தனுக்கு சேவகம் செய்கிறேன், ஒரு 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 பரம்பொருளுக்கு சேவகம் செய்யக்கூடிய ஒரு ஆண்மகன், அவருக்கு நான் சேவகம் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணையில இன்னைக்கு நம்ம மாடர்ன் டேஸ்ல இல்ல நம்ம ஃபேமிலியில எடுக்கும்போது எவ்வளவு பேருடைய கணவன்மார்கள் பக்திக்கு சாதகமாக இருக்கிறார்களா பாதகமாக இருக்கிறார்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஒரு சில வீடுகளில் வந்து பாதகமாக கணவன்மார்கள் இருப்பார்கள், மனைவிமார்கள் வந்து ரொம்பவும் சிரத்தையாக பகவானுக்கு பக்தி செய்யணும், இஸ்கான்ல வந்துட்டு நான் சாண்டிங் பண்ணணும், பகவானுக்கு ஏதாவது தொண்டு செய்யணும். இஸ்கானை மறந்துருங்க, நான் வந்து ஒரு ஆன்மீகமாக இருக்கணும்னு ஒரு பெண் நினைப்பதையே ஒரு சில கணவன்மார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அவர்கள் எப்பொழுதுமே மனதில் நினைத்து கொண்டு, நம்ம செய்யறது வந்து பக்தி இல்லாதவருக்கு நாம் கடமை செய்யறோம் அப்படின்னு நினைக்காம, ஸ்வதர்மம் ஒரு மனைவியாக உனக்கு விதிக்கப்பட்ட கடமை என்னது? உன்னுடைய கணவனுக்கு தொண்டு செய்வது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருடன் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அவன் வந்து கெட்டவன், அவன் வந்து பக்திக்கு சாதகமாக இல்லை அப்படின்லாம் நினைக்காம உனக்கு விதிக்கப்பட்ட கடமை ஒரு மனைவியாக, யூ ஹாவ் டு சர்வ் யுவர் ஹஸ்பண்ட் அப்படின்னு. அப்கோர்ஸ் இதெல்லாம் வந்து இன்னைக்கு மாடர்ன் டேஸ் பெண்களிடம் நம்ம வந்து சொல்லணும்னா அவங்கெல்லாம் நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் வந்து அவங்களால ஏத்துக்கவே மாட்டாங்க. இத நம்ம இந்த இயக்கத்துல இருக்கிற நம்ம ஆண்களோ பெண்களோ நம்மளுடைய கடமை அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இதை எந்த அளவிற்கு நம்முடைய குடும்ப அங்கத்தினர்களுக்கு இந்த விஷயத்தை நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படிங்கிற விஷயம்தான். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற உங்களுக்கு பெண் குழந்தைகள், திருமணமாகாத பெண் குழந்தைகள் இருக்கலாம், இல்லைன்னா திருமணமாகாத பேர குழந்தைகள் இருக்கலாம், பெண் குழந்தைகள் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து எந்த அளவுல இந்த இம்பார்ட்டன்ஸ், இந்த சாஸ்திர நாலேஜை வந்து எந்த அளவுக்கு நம்மளால இம்பார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அதுலதான் நம்மளுடைய உண்மையான ஒரு வெற்றி. இந்த ப்ரோக்ராம் எல்லாம் நம்ம கேட்கிறோம், இந்த போதனைகள் எல்லாம் நம்ம கேட்கிறோம் அப்படின்னு வந்தோம், ஏதோ உக்காந்தோம், 1 hour கேட்டுட்டு போனோம் அப்படின்லாம் இருந்ததுன்னா பிரயோஜனமே கிடையாது. இது பாத்தீங்க அப்படின்னா பகவான் வந்து பல கோடி வருடங்களுக்கு முன்பு தன்னுடைய தாய்க்கு சொல்லி இருக்கிறார். அதையே வந்து அர்ஜுனனுக்கு வந்து சத்திரியனாக சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் விதிக்கப்பட்ட கடமைகள், அந்த கடமையில என்ன இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சு கூட பார்க்காம நம்ம நிச்சயமாக அதை செய்ய வேண்டும். கர்மாணி ஏவ அதிகாரஷ்டே மா பலேஷு கதாச்சனா. அதுக்கப்புறமா ஃபர்தரா அவர் சொல்றாருல பகவான், நீ அப்படி செய்யும் பொழுது எந்த விதமான பலன் எதிர்பார்க்காமல் நீ செய்ய வேண்டும். யூ ஆர் டூயிங், உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகள். ஒரு ஃபேக்டரியில வந்து ஒரு ஒர்க்கர் ஒருத்தன் போயிட்டான் அப்படின்னா அவனுக்கு மாசத்துல 1 நாள் தான் சம்பளம் கொடுக்க போறாங்க. ஐயோ இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா வேலை செஞ்சிருக்கேன்னா எனக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் போட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு அவன் எதிர்பார்க்கவே மாட்டான். தன்னுடைய உடலை பராமரிக்கக்கூடிய சேவகம் செய்யும் பொழுது அவர்களுக்கு இல்லாத எதிர்பார்ப்பு மற்ற நேரங்கள்ல ஏன் வருதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியல. சம்பளம் எனக்கு கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னு ஒரு லாங்கர் பீரியட் பொறுத்து அவங்க ஆசைப்படுறதுல there is some meaning in that. 1 வருஷமா நான் ஒரே சம்பளத்துல வேலை செய்யறேன், 2 வருஷமா நான் ஒரே சம்பளத்துல வேலை செய்யறேன், எனக்கு வந்து இன்கிரிமெண்ட் கிடைக்கல, போனஸ் கிடைக்கல, ஐ எம் ஒர்க்கிங் ஹார்ட் அப்படின்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஒரு பர்டிகுலர் டேட்ல வந்துட்டு நான் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன், இன்னைக்குதான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஐ ஹவ் ப்ரொடியூஸ்டு, எனக்கு வந்து உடனே அதிகமான பணம் வேணும்னு நம்ம யாராச்சும் கேட்கிறோமா? கேட்கறது கிடையாது.
எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காமல் நாம் தொடர்ந்து வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். அது போலத்தான் நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகள் அப்படிங்கும் போது எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் அந்த கடமையை நாம் செய்ய வேண்டும். அதற்கான பலன் நிச்சயமா எப்பயாச்சும் பகவான் மூலமாக நமக்கு கிடைக்கும். ஒரு பக்தர்களாக நமக்கு அந்த நம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போஸ் ஆஸ் அ பக்தர்கள் நம்ம எல்லாமே அந்த நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த ஒரு பகுதி, இந்த மாதிரி ஒரு சில போதனைகள், இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் கூறக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த நோக்கம், இந்த கண்ணோட்டம் அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது அசுர குணம் படைத்தவர்கள் பகவான் சொல்லும்பொழுது 2 வகையான மனிதர்களை பற்றி சொல்கிறார். பகவத்கீதையில நம்ம பார்த்திருந்தோம் அப்படின்னா பகவான் 2 வகையான மனிதர்களை பற்றி கூறுகிறார். அசுர குணம் படைத்தவர்கள், தெய்வீக குணம் படைத்தவர்கள். அசுர குணம் படைத்தவர்கள் அப்படின்னா யாரு? அவங்க எப்படி இருப்பாங்க? யாருக்காவது தெரியுமா? தம்போ தர்போன்னு வரும் பிரபுஜி. தம்போ ரொம்ப என்ன சொல்றது, கர்வம், தற்பெருமை, அசுர குணங்கள்னு சொல்லிட்டு தம்போ தர்போ ஏதோ दम्भो दर्प क्रोधम अभिमानश्च 6 வகையான குணங்கள். வெரி குட். சோ அந்த மாதிரி இந்த அசுர குணங்கள் அப்படிங்கும்போது அசுர குணம் படைத்தவர்களுக்கும் தெய்வீக குணம் படைத்தவர்களுக்கும் உருவத்தில் எந்த விதமான வேற்றுமையும் கிடையாது. சொல்ல போனா அசுர குணம் படைத்தவர்கள் தெய்வீக குணத்தை படைத்தவர்களோட கூட அழகா இருக்கலாம். நம்ம வந்து அசுர குணம் அப்படின்னா உடனே 2 கொம்பு, 2 பெரிய பெரிய காது, பெரிய கண்ணு, நாக்கெல்லாம் கீழே தொங்கிட்டு அசுரன் மாதிரி இருப்போம் நம்ம நினைச்சுக்கிறோம். இது குணங்கள். பகவானை தான் சொல்றாருல, அந்த குணங்கள் மூலமாகத்தான் அந்த ஸ்வதர்மங்கள் அதெல்லாம் யாரால நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்னா அந்த மாதிரி குணங்களை வைத்து கொண்டு அவர்கள் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாமல் தன்னிச்சையாக பகவான் அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியாம, சோ இந்த மாதிரி செயலில் ஈடுபடுபவர்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பகவான் சொல்கிறார். 3 விதமான கதவுகளை அவர்கள் திறக்கிறார்கள். எதுக்காக திறக்கிறார்கள்? நரகத்தை நோக்கி செல்வதற்காக. என்னென்ன கதவுகள் தெரியுமா உங்களுக்கு? காமம், குரோதம், லோபம். காமம், கோபம், நரகத்துக்கான வாசல்னு சொல்லுவாரு. காமம், குரோதம், லோபம், குரோதம். ஆமா. சோ அந்த கதவுகள், அந்த ஆத்மாவானதை, ஆத்மா அப்படின்னா என்னது? ஆத்மா இஸ் எட்டர்னலி வெரி வெரி பியூர் இல்லையா? நித்தியமாக அது ஒரு தூய்மையான புனிதமான நிலையை உடையது ஆத்மா. ஆனா அந்த ஆத்மாவை இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த காமம், கோபம், குரோதம், மோகம், அதனால என்ன ஆயிடுது அவங்களுக்கு? அந்த ஆத்மாவானது அசுத்தப்படுத்தப்படுகிறது. அதே போலதான் இங்க கபில தேவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த தெய்வீக குணங்கள் உடையவர்கள் பற்றி இன்னும் ஃபர்தரா பேசுறாரு. இங்க வந்து உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யணும், ஆன்மீக ஆச்சாரியர் மூலமாக அதை செய்ய வேண்டும். அதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா இந்த பௌதீக உலகில் நீ செய்யக்கூடிய செயல்களில் அந்த கட்டுண்ட நிலையிலிருந்து நீ மீள்கிறாய். யூ ஆர் நாட் கெட்டிங் பாண்டேஜ் இல்லையா? யூ ஆர் நாட் கெட்டிங் பவுண்டட் பை த கார்மிக் ரியாக்ஷன். கர்ம வினைகள், கர்ம செயல்களின் மூலமாக, கர்ம காண்ட செயல்களின் மூலமாக அந்த கட்டுண்ட நிலைக்கு நீ தள்ளப்படுவது கிடையாது. நம்ம எதுக்காக இந்த இடத்துல பகவத்கீதா விஷயங்கள் எல்லாம் இங்க எடுத்துட்டு வரோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஐ திங்க் இட் இஸ் இன் 16th சாப்டர் நினைக்கிறேன் இல்ல, இயற்கை அண்ட் ஜட இயற்கை, அதெல்லாம் 15-16 சாப்டர் ஆஃப் பகவத்கீதா. ஆல்மோஸ்ட் வாட் கபில தேவர் இங்க வந்து தன்னுடைய தாய் கிட்ட பேசுறாரோ அதே விஷயங்கள் வந்து அங்க அர்ஜுனிடம் கூறப்படுகிறது. அந்த மாதிரி பார்க்கும்போது இங்க கபில தேவர் என்ன பண்றாருன்னா ஃபர்தரா இன்னும் தன்னுடைய தாய்க்கு அந்த தெய்வீக குணங்கள் உடைய மக்களை பற்றி பேசுகிறார். அந்த தெய்வீக குணங்கள் உடையவர்கள், இந்த அஷ்டாங்க யோக பயிற்சி செய்பவர்கள் அந்த தெய்வீக குணங்களை மேலும் எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கு செல்லப்படுகிறது. அதை வளர்த்து கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இங்கு பேசப்படுகிறது. தன் தாய்கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா மரபு சார்ந்த மத சடங்குகளை நிறுத்த வேண்டும் அப்படின்னா டெமிகாட் வர்ஷிப். நம்ம எல்லாருமே என்ன பேசிடுறோம் இங்க வந்து குலதெய்வம், இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான விஷயங்களை வச்சுக்கிட்டு அந்த குலதெய்வ வழிபாடு, குலதெய்வம் யாருக்கு என்னென்ன குலதெய்வமோ அந்த குலதெய்வத்துக்கு மரியாதை தர வேண்டும் அப்படிங்கிறதுல வந்து மாற்று கருத்துக்கள் கிடையாது. ஆனால் அது எந்த அளவிற்கு, எந்த டிகிரிக்கு நீங்க வந்து அந்த மரியாதை செலுத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயம்தான் பண்ணணும். மரபு சார்ந்த மத சடங்குகளை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறார். தன் தாய்க்கு சொல்லும் பொழுது
ஆன்மீக குணங்கள், இங்க வந்து 2 விதமான குணங்களை பத்தி பேசும்போது ஆன்மீக குணங்கள் எப்படி மேலோங்க வேண்டும். டெமானிக் மைண்டட் பீப்புள், ஸ்பிரிச்சுவல் மைண்டட் பீப்புள் அப்படின்னு நம்ம 2 கிளாஸ் ஆஃப் பீப்புள் பகவத்கீதை சொன்ன மாதிரி அந்த 2 வகையான மனிதர்களை பற்றி பேசும்பொழுது ஃபர்கெட் அபவுட் அசுரகுணம் படைத்தவர்கள். அசுரகுணம் படைத்தவர்களால் நம்மளால் அவ்வளவு சீக்கிரமாக மாற்ற முடியாது. ஆனால் அந்த தெய்வீக குணங்கள் உடையவர்கிட்ட இன்னும் ஃபைன் டியூன் பண்ணணும் அவங்களுடைய குவாலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது தெய்வீக வழிபாடு, மரபு சார்ந்த தெய்வீக வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. அந்த குலதெய்வத்துக்கு வந்து வழிபாட்டு முறையில வந்து பல்வேறு வகையான விஷயங்கள்ல நிறைய பேர் மத சடங்குகளை செய்வார்கள். ஒவ்வொரு மாசமும் ஒன்னொன்னு செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் they will be engaging. கண்டிப்பா நான் இந்த மாசம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், முருகன் யாருக்காச்சும் வந்து குலதெய்வமாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த முருகனுக்கு 12 மாசத்துலயும் ஒவ்வொரு தினங்கள் விசேஷமான தினங்களாக இருக்கும். அந்த ஒவ்வொரு தினங்களையுமே அவங்க வந்து என்னுடைய குலதெய்வம் முருகர், நான் இதை பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க கம்ப்ளீட்டா அந்த மாதிரி போகும்பொழுது என்ன ஆயிடுது என்றால் முக்திக்கு செல்வது தடைப்படுகிறது அப்படிங்கிறார். முக்திக்கு எது அவசியமோ அந்த விஷயங்கள், அந்த நிகழ்ச்சிகளில் இவர்கள் கவரப்பட வேண்டும். இந்த ஆன்மீக குணம் படைத்தவர்கள் அப்படின்னா முக்தி. அப்கோர்ஸ் ஆஸ் அ வைஷ்ணவ டிவோட்டிஸ் சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு என்ன அட்வைஸ் பண்றாருன்னா, நான் தனம் நான் ஜனம் நான் சுந்தரிம், எனக்கு வந்து முக்தி எல்லாம் வேண்டாம், எனக்கு தொடர்ந்து தொண்டனாக இருந்து பகவானுக்கு சேவகம் செய்யக்கூடிய நிலையில் எந்த கிரகத்திற்கு நான் சென்றாலும் அந்த சேவ மனப்பான்மை என் மனதை விட்டு மறையக்கூடாது அப்படின்னு அவர் பிரார்த்தனை பண்றாரு. அது வந்து ஒரு வைஷ்ணவாவுடைய குவாலிட்டி. பட் முக்தி அப்படிங்கும்போது என்ன, இந்த இடத்துல முக்தினா வாட் டு யூ மீன் பை முக்தி என்றால் அந்த பௌதிக இச்சைகளிலிருந்து நாம் முழுமையாக விடுதலை அடைய வேண்டும். இது வந்து முடியாது. அந்த மரபு சார்ந்த மத சடங்குகளை செய்பவர்களினால் அந்த முக்தி அவர்களுக்கு கிடைக்காது. தே ஆர் ஒன்லி டூயிங் கர்மகாண்டிக் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் தே ஆர் அக்யூமுலேட்டிங் லாட் ஆஃப் புண்ணியா. கர்மகாண்ட நிகழ்ச்சிகளை செய்வதன் மூலமாக எந்த தேவ வழிபாட்டின் மூலமாகவும் உங்களுடைய மரணத்தையும் பிறப்பையும் நிறுத்த முடியாது. அதை நல்லா மனசுல வச்சுக்கணும். நீங்க வந்து குலதெய்வ வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா அங்க வந்து மேக்சிமம் நீங்க என்ன ப்ரே பண்ணிக்கலாம் அப்படின்னா, கிருஷ்ண பக்தி கொடுங்க, என்னுடைய பக்தியில நான் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம தொடர்ந்து நான் செல்ல வேண்டும், அப்படித்தான் நம்ம வந்து கேட்க முடியுமே தவிர வேற எது கேட்டாலும் அது வழங்கப்படும். அந்த அந்த மரபு சார்ந்த மத சடங்குகளை நீங்க செய்யும் பொழுது பால் குடம் எடுத்துட்டு போறாங்க, முருகனுக்கு வந்து அழகு குட்டித்து காவடி எடுக்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் அ புண்ணிய செயல் ஒன்லி. அதற்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு அந்த கார்த்திகை நிச்சயமா வழங்குவார். எனக்கு கல்யாணம் ஆகலை, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, பையனுக்கு கல்யாணம் ஆகலை, என் வீட்டு பிரச்சனை கோர்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு, எனக்கு லேண்டு கிடைக்கணும், உடனே கிடைக்கணும், எல்லாமே அவர் பண்ணி விட்டுருவாரு. இது எல்லாமே புண்ணிய செயல்களாக போகும். மீண்டும் நீங்கள் பிறப்பி எடுக்க வேண்டும், முக்திக்கு போக முடியாது. அதனாலதான் இங்க சொல்றாரு பகவான், இங்க கபிலதேவர் தன் தாய்கிட்ட சொல்லும் பொழுது அது போன்ற நிகழ்ச்சிகளில் கவனம் செலுத்தக்கூடாது அப்படிங்கிறார். இதேதான் அர்ஜுனன் 16வது அத்தியாயம் நினைக்கிறேன் பகவத்கீதையில இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பகவான் அர்ஜுனனுக்கு விளக்கி கொண்டிருக்கிறார். இங்க எப்படி வந்து கபிலதேவர் தன்னுடைய தாய்க்கு விளக்கி கொண்டிருக்கிறாரோ அதே போல அர்ஜுனனுக்கும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பற்றி கூறும்பொழுது அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. அவன் கேட்கிறான், ஏ சாஸ்திர விதிம் உற்சர்ச்சிய யஜந்தே ஸ்ரத்தாயான்விதக தேஷம் நிஷ்டதூகா கிருஷ்ணா சத்வம் அஹோ ரஜஸ்தமக. இந்த மாதிரி நீங்க குலதெய்வத்தை பத்தி பேசுறோம். இப்ப அதையும் நம்ம அப்படியே ரெண்டும் கம்பேர் பண்ணலாம். நான் கபிலதேவர் சொல்றதையும் பகவான் கிருஷ்ணர் சொல்றதையும் கம்பேர் பண்ணும்போது தன்னுடைய தாய்க்கு போதனை பண்றாருல, நீ வந்து மரபு வழிபாட்டை நீ நிறுத்தணும் அப்படிங்கிறாரு. அதே போல இந்த இடத்துல வந்து பகவான் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு முன்னாடி இதுல பண்ணும்போது திரைஸ்லோகி, நம்ம வந்து சத்துஸ்லோகி சொல்ற மாதிரி பகவத்கீதையில திரைஸ்லோகி அப்படின்னு சொல்லிட்டு அதுல பகவான் நான் தான் பரம்பொருள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு என்னிடம் முழுமையாக சரணடைய வேண்டும் அப்படின்னு அந்த சாப்டர் முடியும். அந்த சாப்டர் முடியும் போது உடனே அடுத்த கேள்வி அர்ஜுனன் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இதெல்லாம் இல்லாம சாஸ்திர விதி, இந்த சாஸ்திரங்களில் உள்ள நியமங்களை எவனும் கடைபிடிக்காமல் உற்சர்ஜிய அதெல்லாம் விட்டுட்டு யஜந்தே ஸ்ரத்தாய அவன் வேறு ஒரு வழிபாடு செய்கிறான். அவன் மனதிற்கு பிடித்தது போல ஒரு வழிபாடு. ஜஸ்ட் அப்படியே கம்பேர் பண்ணுங்க.
கபிலதேவர் என்ன சொல்றாரு? மரபு வழி மத சடங்குகளை நிறுத்த வேண்டும். இங்க அர்ஜுன் அதுதான் கேட்கிறான். நீங்க சொல்றீங்க சாஸ்திரங்களை பண்ணி எங்கிட்ட சரணடைன்னு சொல்றீங்க. சாஸ்திரங்களே என்னை பற்றி தெரிந்து கொள்வதற்காகத்தான். 15வது அத்தியாயம் வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா பகவான் புருஷோத்தம யோகம் இல்லையா, அந்த 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 சாப்டர் பேரு. அதுல பகவானை பற்றி தெரிந்து கொள்வது, பகவான் பரம்பொருள், திரைஸ்லோகில நான் தான் பரம்பொருள் எல்லாமே சொல்லிட்டு என்னிடம் சரணடைய வேண்டும் அப்படிங்கிறாரு. வேதங்களை படிப்பதே என்னை தெரிந்து கொள்வதற்காக அப்படின்னு. இந்த இடத்துல கபிலதேவர் என்ன சொல்லிடுறாரு தன்னுடைய தாய்கிட்ட? அதெல்லாம் விட்டுட்டு வரணும் அப்படின்னு. விட்டுட்டு வந்தா தான் முக்தி கிடைக்கக்கூடிய நிலைக்கு நீ கவரப்பட வேண்டும். சோ அதையே தான் இங்க வந்து அர்ஜுன் என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னா, அந்த மாதிரி விடாம சாஸ்திரங்களை எவனும் நடைமுறைப்படுத்தாமல் யஜந்தே ஸ்ரத்தாய அன்பிதகா, அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிஷ்டா நம்பிக்கையோடு, அவங்களுக்கு பிடிச்ச வழிபாட்டு முறையை நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அவர்கள் எந்த குணத்தில் இருக்கிறார்கள்? சத்துவம் ஆர் ரஜா ஆர் தமா. அவங்க வந்து சுத்த சத்துவ குணத்துல இருக்காங்களா இல்லையா, ரஜோ குணத்துல இருக்காங்களா இல்லையா, அறியாமையில் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்கிறார். அதேதான் இங்க வந்துட்டு இவர் கேட்கும்போது என்ன சொல்றாரு? பொதுவாக ஒருவருடைய வாழ்க்கை அப்படிங்கும்போது ஒரு வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு இருக்கும்போது அவர்களுக்கு பரிந்துரைக்கப்படுவது என்னது? 4 வகையான விஷயங்கள் நம்ம பரிந்துரைக்கிறோம் இல்லையா? தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம். இது 4ம் இட் இஸ் a ஸ்லோ ப்ராசஸ். தர்மம் என்றால் சமயம், அந்த ரிலீஜியஸ் இன்ஜங்ஷன்ஸ் யூ ஹேவ் டு ஃபாலோ, நீங்க அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். தர்மம். அர்த்தா என்றால் என்ன? பொருளாதார வளர்ச்சி. அந்த பொருளாதார வளர்ச்சிக்காக நீங்க என்ன போறீங்க? வெளியே வேலைக்கு போறீங்க, எல்லாமே செய்றீங்க. அடுத்தது காம, இந்திரிய சுகம். உங்களுடைய இந்திரிய சுகம் உடல் சுகத்திலிருந்து, உள்ளத்து சுகத்திலிருந்து, நா சுவையிலிருந்து, கண் சுவையிலிருந்து, காது சுவையிலிருந்து எல்லா சுவையும் அதுல அடங்குகிறது. அதுக்கப்புறம் மோட்சம். 60 வயசு, 65 வயசு, 70 வயசு வரைக்கும் அவங்களால எவ்வளோ அனுபவிக்க முடியுமோ அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா கடைசி காலத்துல சரி நம்ம பகவானை பத்தி தெரிஞ்சுக்கலாம், நான் மோட்சம் அடையணும். இன்னைக்கு பார்த்தோம்னா இந்தியால பல பேர் கும்பமேளா நடக்குது அப்படின்னா அங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு 40% ஆஃப் த பீப்புள் வில் பி மோர் தென் 70 இயர்ஸ் பிளஸ். அவ்வளவு வயசானவங்க தான் வருவாங்க அந்த இடத்துக்கு. சின்ன பசங்களெல்லாம் அங்க ரொம்ப ரேர் பாக்குறது. கும்பமேளா எல்லாம் நீங்க பார்க்கவே முடியாது. காரணம் என்னன்னா அவங்க மனசுல வந்து எனக்கு இன்னும் நிறைய வயசு இருக்கு, இன்னும் நான் நிறைய வாழ முடியும், என்னால எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அனுபவிச்சு நான் எதுக்கு மோட்ச பாதைக்கு இப்பயே போகணும். அந்த மாதிரி அந்த மோட்சத்துக்கு அவங்க எப்ப வராங்க அப்படின்னா இந்த 4 விதங்கள். இட் இஸ் a ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். நான் யாரையும் கிண்டலா பேசல, பிராக்டிக்கலா இன்னைக்கு சமுதாயத்துல அதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இஸ்கான் ஒரு மாறுபட்ட விஷயம். இந்த உண்மையை எடுத்துரைப்பதற்காக நம்மளுடைய இயக்கம் வந்து அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் பொதுவாக நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே ஒரு யங்ஸ்டர், ஒரு சின்ன வயசுல இருக்கிறவன், ஒரு 40 வயசு 45 வயசு வரைக்கும் அவங்க வந்து அவ்வளவு ஆக்டிவா தே வில் நாட் இன்வால்வ் இன் ரிலீஜன். அப்படியே அவங்க கோயிலுக்கு வராங்க அப்படின்னா கூட தே வில் கம் வித் அ பர்பஸ். எனக்கு இது கிடைக்கணும், இந்த ஆஃபர் எனக்கு கிடைக்கணும், இந்த ஃபாரின் ட்ரிப் எனக்கு கிடைக்கணும், எனக்கு எக்கச்சக்க ப்ரமோஷன், அந்த மாதிரி ஏதோ ஒரு கிரைட்டீரியா வச்சுட்டு தான் அவங்க கோயிலுக்கே வருவாங்க. ஆனா இப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா நிறைய பேரு அர்த்தமும் காமமும் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தர்மமும் வேண்டாம், மோட்சமும் வேண்டாம் இல்லையா? அர்த்தா பொருளாதார வளர்ச்சி எனக்கு வேணும், என்னுடைய இந்திரிய சுகம் எனக்கு வேணும். அதற்காக பகவான் தொடர்ந்து சொல்லும் பொழுது அந்த குணங்களை பற்றி பேசுகிறார். இந்த இடத்துல இன்னும் ஃபர்தரா குணங்கள் என்னென்னலாம் குணங்கள் தேவையோ அதை பற்றி நான் உனக்கு கூறுகிறேன், அந்த குணங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் அப்படின்னு. இங்க பகவான் கபிலதேவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்றாரு. அஹிம்சை எவ்வளவு முக்கியம், அதே போல உண்மை எவ்வளவு முக்கியம், பொய் கூறாமல் இருப்பது, இருப்பதை வைத்து சந்தோஷப்படுவது, அப்படிங்கிற மாதிரி எல்லாம் குணங்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். எதற்காக பேச ஆரம்பிக்கிறார்னா அந்த தெய்வீக உணர்வு உடையவர்கள் மேலும் தங்களுடைய குணங்களை எப்படி வளர்த்து கொள்வது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறார். இதேதான் பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனனுக்கு சொல்கிறார். 26 குணங்கள், 2 வகையான மனிதர்களை பற்றி பேசும்போது தெய்வீக உணர்வு உடையவர்கள், அசுர குணம் உடையவர்கள் அப்படின்னு 26 குணங்களை பற்றி அர்ஜுனனுக்கு எடுத்துரைக்கிறார். இதெல்லாம் இருந்தா தான் அவன் வந்து யாருன்னு சொல்ல முடியும்? ஒரு இறை உணர்வில் இருக்கக்கூடிய மனநிலையை பெற்றவன் அப்படின்னு சொல்றார். சோ ஃபர்தரா கபிலதேவர் இதே மாதிரி கருத்துக்களைத்தான் தன்னுடைய தாய்க்கும் தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்கிறார். பண்ணிட்டு யோக பயிற்சி, அந்த கட்டுண்ட மனம்,
குவாலிட்டி இஸ் ஃபர்ஸ்ட். அவர் சொல்ற அது ஸ்வதர்மம் சொல்லிட்டு அந்த இறை உணர்வு உள்ள குணங்கள், டிவைன் குவாலிட்டிஸ், திவ்யமான குணங்கள் ஒருவனுக்கு தேவை அப்படிங்கிற விஷயமும் வலியுறுத்தப்படுகிறது. அதேதான் அர்ஜுனனுக்கும் வந்துட்டு 15வது அத்தியாயம் 16வது அத்தியாயத்துல வந்து ரெண்டும் கிட்டத்தட்ட படிச்சு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் சேம் சப்ஜெக்ட் மேட்டர். அங்க வந்து பகவான் கிருஷ்ணர் அங்க சொல்லிட்டு இருக்காரு. 2 வகையான மனிதர்கள், நீங்க சொன்ன மாதிரி 6 குணங்கள் தீய குணங்களாக அசுர குணம் படைத்தவர்கள்ட்ட அது இருக்கும், அந்த 6 குணங்கள் அப்படிங்கிற விஷயமும். 26 குணங்களை எவன் ஒருவன் வைத்திருக்கிறானோ அவனுக்கு திவ்யமான மனநிலை உடையவன் அப்படின்னு. அதை நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த 26 குணங்கள்ல நம்ம கிட்ட அவ்வளவு குணம் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு டவுட்டா இருக்கும். நம்ம இதை படிச்சு பார்த்துட்டு இந்த ப்ரோக்ராம் எல்லாம் கேட்கறது எதற்காக என்றால், நம்மை நாமே சுயமாக பரிசோதனை செய்து கொள்ள பார்க்க வேண்டும். சுகர் இருக்கா, பிபி இருக்கான்னு ரெகுலரா செக் பண்ணிக்கிறோம்ல நம்ம. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி கூப்பிட்டுட்டு எனக்கு 3 months ஆவரேஜ் எவ்வளவு அப்படின்னு. அந்த மாதிரி இந்த மாதிரி கிளாஸ் கேட்கறது, இந்த மாதிரி சாஸ்திரங்கள் படிக்கிறதுலாம் எதுக்கு அப்படின்னா பொழுதுபோக்குக்காக கிடையாது. 26 குணங்களை சொல்லியிருக்காரு கபில தேவர். ஆல்மோஸ்ட் ஹி டோல்டு. கிருஷ்ணர் வந்து ஒரே வருஷத்துல 26 குணங்களையும் சொல்லிட்டாரு. ஆனால் கபில தேவர் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்லோகமா சொல்லிட்டே போறார் தன்னுடைய தாய்க்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம கிட்ட எவ்வளவு குணங்கள் இருக்கு, எவ்வளவு குணங்கள் நம்ம கிட்ட இல்ல, நம்ம வந்து இதை எப்படி நிறுத்துவது. இந்த மாதிரி ஒரு தீய குணங்கள் நம்ம வச்சுக்கிட்டே நானும் டிவோட்டி, நானும் சாண்டிங் பண்றேன், நானும் கோயிலுக்கு போறேன்னு பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோமே. பகவான் கிருஷ்ணர், கபில தேவரும் சரி கிருஷ்ணரும் சரி, இந்த மாதிரி குணங்கள் இருப்பவர்கள் அசுர குணத்தை படைத்தவர்கள்னு சொல்றாங்களே, அப்படின்னா நம்ம அசுரனானமோ அப்படின்னு நம்ம சுயமாக நம்மை நாமே பரிசோதனை செய்து கொண்டு அந்த குணத்திலிருந்து எப்படி வெளியேறுவது, அதற்கான முயற்சிகளை நாம் செய்ய துவங்க வேண்டும். அதுதான் நம்ம சாஸ்திரம் படிப்பதில் உடைய உண்மையான வெற்றி. நம்மளுக்கு மரணம் அடையும் பொழுது நம்ம பகவானை நினைப்போமா நினைக்க மாட்டோமான்னு தெரியாது. ஆனால் ஸ்ரீல பிரபுபாதர் வந்து எல்லாருக்கும் ஒரு ஆணித்தரமான ஒரு உத்தரவாதம் தருகிறார். நிச்சயமாக அந்த நிலையை நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு. இருந்தாலும் நமக்கு அந்த தகுதி இருக்கிறதா அப்படின்னு நம்ம எப்படி நம்மளை பார்த்துக்க போறோம் அப்படின்னா, இந்த குணங்கள் எல்லாம் நம்மிடம் இருக்கிறதா, இந்த இறை அன்பு, அந்த ஒரு உள்ளம், அந்த நிலைப்பாடு நம்மிடம் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறார். சோ தொடர்ந்து தன்னுடைய தாய்க்கு கபில தேவர் கூறும் பொழுது இந்த குணங்களை பத்தி எல்லாம் பேசிடுறாரு. பேசிட்டு யோக பயிற்சி செய்யும் பொழுது மனதை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கு சொல்கிறார். இதுவும் ஆல்மோஸ்ட் தியான யோகத்துல வந்து பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு விளக்கக்கூடிய அதே அம்சங்கள் தான் இங்கும் கூறப்படுகிறது. அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கும்போது, அமரும் பொழுது அந்த அந்த ஆத்மான்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஆத்மா, அந்த உள்மூச்சு பிராணாயாமா நம்ம சொல்றோம்ல, அந்த பிராணாயாமா, அந்த உள்மூச்சை எப்படி கட்டுப்படுத்துவது, அது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இந்த சாங்கிய யோகத்துல வந்து 6 சக்கரங்களாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு சக்கரத்தில் இருந்தும் அந்த அந்த ஒளி, நாட்டு ஒளி, அந்த காற்று இல்லையா, அந்த காற்று கற்றைகளை நாம் எப்படி அடக்க வேண்டும். நீங்க சென்னை டெம்பிளுக்கு வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து நீங்க பாத்தீங்கனாலே அது ஒவ்வொரு சக்கராவுடைய டிஸ்கிரிப்ஷன் அதுல போட்டிருக்கும். அந்த ஒவ்வொரு சக்கரா டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுட்டு எந்த பகவானை மனதில் மையமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதில் கூறப்பட்டிருக்கிறது. பண்ணிட்டு கடைசியாக அந்த சமாதி நிலையை அடைய வேண்டும். சோ உடல் முழுக்க அந்த காற்று, நீங்க ஆயுர்வேதத்துல போனீங்கனாலே, இதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு ஆயுர்வேதிக் மெடிசன்ல போய் பார்த்தீங்கனாலே கூட வாயுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த வாயு உடல்ல எப்படிலாம் மூவ் ஆகுது அப்படிங்கிறதுல அந்த ஆயுர்வேதிக் சயின்ஸ்ல அவங்க நம்மளுக்கு கிளீனாவே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதைத்தான் நீங்க பகவான் கூறுகிறார். அந்த மனதை கட்டுப்படுத்துவதற்கு முன்பு அந்த காற்று, உயிர் மூச்சு, உயிர் காற்றை ஒருவன் எப்படி கட்டுப்படுத்தி தன்னுடைய மனதை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத தான் அவர் ஆரம்பிக்கிறார். அதன் மூலமாக அந்த சமாதி, அந்த மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது. இதையே பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்லும் பொழுது, எப்படி நம்முடைய உடல், மனம், உள்ளம், இந்திரியங்கள் எல்லாமே கட்டுப்படுத்தப்பட்டு பயிற்சி மூலமாக தான், ஆட்டோமேட்டிக்கா அது கட்டுப்படவே ஆகாது. பயிற்சி மூலமாக அதை கட்டுப்படுத்தி எப்படி பகவானின் மீது நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்லும் பொழுது, முதலில் தனிமையான ஒரு இடத்திற்கு நீ செல்ல வேண்டும் அப்படிங்கிறார். செக்லூடட் பிளேஸ், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு இடத்துக்கு நீ போகணும் உன்னுடைய மனதை கட்டுப்படுத்துவதற்காக.
காரணம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து இன்னைக்கு மாடர்ன் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா யோகா பயிற்சி அப்படிங்கும்போது மியூசிக் போட்டுட்டு தான் யோகா பயிற்சியை சொல்லி தராங்க. யூ கான்சென்ட்ரேட் ஆன் த சவுண்ட் அப்படிங்கிறாங்க. ஆனால் பகவான் கிருஷ்ணன் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை. சத்தமே இல்லாத ஒரு இடத்துக்கு நீ போகணும். நீ உட்காரக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடம், அந்த மாதிரி இடங்கள்லாம் கூட சொல்றாரு. குசா கிராஸ் சொல்றோம் இல்லையா, அந்த குசா கிராஸ் அப்படிங்கும்போது என்ன சொல்லுவாங்க அதுக்கு தமிழ்ல? குசா கிராஸுக்கு தர்பை புல் இல்லையா? அந்த தர்பை புல்லை போட்டு கொண்டு அந்த தர்பை புல் மேல அமர்ந்து, காரணம் என்ன அப்படின்னா தர்பை புல்லுல போட்டு நீங்க உட்காரும் போது கீழே சின்ன சின்ன பூச்சிகள் எறும்புகள்லாம் வராதாம். நம்ம வெறும் தரையிலையோ இல்லைன்னா ஒரு பெட்ஷீட் மேலேயோ போட்டு உட்காரும் போது என்ன ஆகும், ஒரு எறும்பு வந்து கடிச்சது அப்படின்னா நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் வில் பி லாஸ்ட். அதனால தர்பை புல் மீது அமர வேண்டும். அந்த பாய் தர்பை புல்லினால் செய்த பாயினை போட்டு அதன் மீது அமர வேண்டும் அப்படிங்கிறார் பகவான். அதுல அமர வேண்டும். ரொம்ப உயரமான இடத்துல நீ உட்காரக்கூடாது. ரொம்ப ஹைட்டா உட்காந்தீங்கன்னா மைண்ட் வந்து நான் கீழே விழுந்துருவேணும்னு அப்படியே பயத்துல இருக்கும். அதே மாதிரி ரொம்ப கீழே பள்ளத்தாக்குலையும் போய் நீ உட்காரக்கூடாது. தனிமையான இடத்துக்கு போகும்போது பள்ளத்தாக்குலையும் நீ உட்காரக்கூடாது. மேல இருந்து என் மேல கல்லு விழுந்துருமா? சோ நம்ம மன சிதறல்கள் இல்லாமல் எப்படி நம்முடைய மனதை கட்டுப்படுத்த வேண்டும், ஹவு டு ஃபோக்கஸ் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரக்கூடிய நிலைமையை கூட அவர் கூறுகிறார். நேராக தண்டுவடம், நேராக முதுகு அப்படியே பெண்டாய். நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் கோயில்ல போய் பாகவதம் கிளாஸ் கேட்கணும்னா கூட செவுறு எங்கேயாச்சும் இருக்கா, செவுத்து மேல நம்மளால சாஞ்சிக்க முடியுமா, காலை நீட்டிக்க முடியுமா, இந்த மாதிரி பல்வேறு கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுகிறது. நான் யாரையும் குறையா சொல்லல, ஒவ்வொருத்தருடைய உடல் உபாதைகள். ஆனால் இங்கு பகவான் சொல்லும் பொழுது அந்த தியான பயிற்சி, அந்த அஷ்டாங்க யோக பயிற்சி செய்யும் பொழுது இப்படி அமர்ந்து மன கிளர்ச்சி அடையாமல் மனதை முழுமையாக கட்டுப்படுத்தி 2 கண்களுக்கு இடையே அந்த அந்த இடங்கள்ல, மூக்குக்கு மேல 2 கண்ணுக்கு நடுவுல நெத்தி பொட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல உன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். அப்படி பண்ணும்பொழுது அந்த யோக பயிற்சி சிறப்படைகிறது. இந்த யோக பயிற்சி என்ன அப்படின்னா, விஷ்ணுமூர்த்தியை உன் மனதில் நினைவு கொள்ள வேண்டும். பகவான் விஷ்ணு யாரு? விஷ்ணுமூர்த்தி யாருமே கிடையாது, கிருஷ்ணருடைய ஒரு விரிவங்கம் தான் இல்லையா? அவரை உன்னுடைய மனதில் நிலைநிறுத்தி யோக பயிற்சி செய்ய வேண்டும். அந்த யோக பயிற்சி செய்யும் பொழுது விஷ்ணுமூர்த்தியை உணர வேண்டும். இன்னைக்கு வந்துட்டு நம்ம யோக பயிற்சி செய்வதன் மூலமாக நிறைய நேரங்களை வீணடிக்கிறோம். அந்த கான்செப்டே தெரியாம, பகவான் விஷ்ணுவை நம்ம வந்து தெரிஞ்சுக்காம நம்ம வந்து யோக பயிற்சி எல்லாமே பண்ணிட்டு எங்கெங்கயோ போறோம், வீட்டை விட்டு போறோம், ஏதோ ரூம்குள்ள உட்காடுறோம், ஏசி ரூம்ல உட்காடுறோம், 10 பேர் ஒரே ரூம்ல உட்காந்துட்டு யோகா பண்றாங்க. இந்த மாதிரிலாம் பண்ற யோகாவெல்லாம் ஒரு விதமான பலனும் கிடையாது. இதையேதான் கபில தேவர் எப்படி வந்து அங்க பகவான் கிருஷ்ணர் சொல்றாரோ அதே ஒரு விஷயங்களைத்தான் தன் தாய்க்கு இங்கு சொல்கிறார். மனமானது எந்த விதமான குழப்பங்களுக்கும் இல்லாமல், வேறு சிந்தனை எதுவுமே இல்லாமல், பௌதீக சுகத்தை பற்றி சிந்திக்காமல் பகவானை பற்றியே நினைக்கக்கூடிய அளவிற்கு மனதை கட்டுப்படுத்த வேண்டும். அந்த யோக பயிற்சியின் மூலமாக கட்டுப்படுத்த வேண்டும். அது போல கட்டுப்படுத்திய பிறகு பிராணாயாமா அப்படிங்கும்போது அந்த மூச்சு காற்று சுவாசம் பண்றோம் இல்லையா, இன்ஹேல் எக்ஸேல், மூச்சை உள்ள வாங்குறது வெளியே விடுறது அப்படின்னு பார்க்கும்போது அதை யாராலையுமே நிறுத்தவே முடியாது. துருவ மகாராஜா பண்ணும்போது 6வது மாதம் அந்த பிராணாயாமால வந்து அந்த மூச்சு காற்றின் மூலமாக பகவானையே கட்டுப்படுத்தி, அவருடைய மனசுல வந்து பகவானை கட்டுப்படுத்தி அவர் நகர முடியாத மாதிரி பண்ணிடுறார். அதனால அந்த உஷ்ணம் எல்லா மேல் லோகங்களுக்கு எல்லாமே செல்லும் பொழுது பகவானால நகர முடியல. அப்படியே அந்த உஷ்ண காற்று அவர்களுடைய மனதில். இதுதான் ஒரு தியான பயிற்சியினுடைய ஒரு சிறப்பு, கட்டுப்பாடு. சின்ன பையன் அவன் அந்த மாதிரி பண்ணும்போது கடைசியில பகவான் என்ன பண்றாரு, அந்த இடத்துல இருந்து அவரை விடுவித்துக் கொள்ளும் பொழுது அவன் கவனம் சிதறுகிறது. காரணம், அவன் போக்கஸ் வந்து பகவானை மனசுக்குள்ள கட்டி போட்ட மாதிரி பகவானை வந்து கட்டி போட்டுறான். அப்ப பகவானே அந்த கட்டி போட்ட அந்த கட்டுண்ட நிலையிலிருந்து அவர் ரிலீஸ் பண்ணிக்கிறார் அவரையே. அந்த ரிலீஸ் பண்ணும்போதுதான் அவனுக்கு வந்து இந்த இடத்துல பகவான் இப்ப இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவனுக்கு வர வச்சுட்டு அவனுக்கு அந்த தியானமானது கலைக்கப்படுகிறது. இதெல்லாம் பகவானுடைய லீலைகள். பட் நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கிறோம், என்ன தத்துவம் புரிஞ்சுக்கிறோம் என்றால், அந்த கட்டுப்பாடு, அந்த கட்டுப்பாட்டு விதிகளை நாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னு. சோ அந்த மைண்ட ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் ஜீதாத்மனக பிரசன்னாத் ஜீதாத்மனக அந்தஸ்ய பரமாத்ம சமாஹிதக. பகவான் கிருஷ்ணர் சொல்லும் போது பரமாத்ம சமாஹிதக,
அந்த பரம்பொருளை மனதில் நிறுத்த வேண்டும். அதேதான் இங்க வந்து கபில தேவரும் சொல்கிறார். பிரசன்ன வதனாம்போஜம் பத்ம கர்ப்ப அருணேக்ஷணம் நீலோத்பல தலா ஷாமம் சங்கு சக்கர கதாதரம். இந்த ஸ்லோகமும் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். பிரசன்ன வதன அம்போஜம் பத்ம கர்ப்ப அருணேக்ஷணம் நீலோத்பல தல ஷாமம் சங்கு சக்கர கதாதரம். யாராவது படிக்கிறீங்களா? படிக்க ஆசைப்பட்டா படிங்கோ, இல்லாட்டியா பிரசன்னவதனாம்போஜம் பத்ம கர்ப்பார் அருணேக்ஷணம் நீலோத்பல தலச்யாமம் சங்க சக்கர கதாதரம். हरे कृष्ण प्रभु जी। प्रसन्नवदनाम्बुजं पद्मकर्पारुणेक्षणं नीलोत्पलदलश्यामं चङ्गचक्रगदाधरं। हरे कृष्ण। हरे कृष्ण। प्रसन्नवदनाम्बोजं पद्मकर्पारुणेक्षणं नीलोद्बलतलच्चामं शङ्खचक्रगदाधरं। हरे कृष्ण। हरे कृष्ण प्रभु जी। प्रसन्न वदनं भोजं पद्मकर्पारुणेक्षणं नीलोद्बलतलयामं शङ्खचक्रगदाधरं। हरे कृष्ण प्रभु जी। हरे कृष्ण प्रभु। प्रणाम प्रभु। प्रसन्न वदनाम्बोजं पद्मकर्पारुणेक्षणं नीलोत्पलतलयामं शङ्खचक्रगदाधरं। हरे कृष्ण प्रभु। थैंक यू प्रभु जी। हरे कृष्ण प्रभु जी। प्रसन्न वदनं भोजं पद्मकर्पारुणेक्षणं नीलोत्पलतलयामं शङ्खचक्रगदाधरं। हरे कृष्ण। हरे कृष्ण प्रभु जी। प्रसन्त वदनाम्बोजं पद्मकर्पारुणेक्षणं नीलोत्पलतलश्यामं शङ्खचक्रगदाधरं। हरे कृष्ण। नंदी प्रभु जी। இது எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? அது பத்ம கர்ப்பாரு சேஷனம்னா என்ன? நான் சொல்றேன் பிரபு, யாராவது படிக்கிறதா படிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஸோ இந்த அஷ்டாங்க யோக பயிற்சி, தியான பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இதே கருத்துக்களைத்தான் பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு கூறிக்கொண்டிருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த ஒரு ஸ்லோகம் 6.7ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜீதாத் மனக பிரசன்னாதஷ்ய. அந்த மாதிரி எவன் ஒருவன் தன் மனதை கட்டுப்படுத்துகிறானோ அவர்களிடம் பரமாத்மா தோன்றுகிறார். பரமாத்மா அந்த இடத்த வந்து சேர்ந்தாச்சு அப்படிங்கிறார் பகவான் கிருஷ்ணர். இங்க பாத்தீங்க அப்படின்னா கபில தேவர் என்ன சொல்றாருன்னா, பிரசன்ன வதன அம்போஜம் பத்ம கர்ப்ப அருணேக்ஷணம் அப்படின்னா அந்த மகிழ்ச்சி நிறைந்த முகம் உள்ள பகவான் பரமாத்மா இங்க வந்து அவருடைய வர்ணனை தரப்படுகிறது. அங்க வந்து சூப்பர் சோல் இஸ் ஆல்ரெடி ரீச் அப்படிங்கிறார். பகவான் பரம்பொருள் உன்னுடைய இதயத்தில் குடிகொண்டிருக்கிறார், மன கட்டுப்பாடு செய்பவனிடம் பரமாத்மா குடிகொண்டிருக்கிறார் அப்படின்னு. இங்க அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த பரமாத்மா எப்படி இருப்பார், அவருடைய அழகை இங்கு வர்ணிக்கிறார். பிரசன்ன வதன அம்போஜம், அப்படியே சியர்ஃபுல், சிரித்த முகத்தோடு, அவர் முகத்தை பார்த்தாலே ஆனந்தம் தரக்கூடிய அவருடைய கண்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, பத்ம கர்ப்ப அருணேக்ஷணம். கர்ப்பம் என்றால் என்ன? கர்ப்பம்னா உள்ளுக்குள்ள இல்லையா, ஒரு கருவறைக்கு உள்ள போறது கர்ப்பம் சொல்றோம்ல, அது போல தாமரை மலர், நீங்க வெளியே இருந்து தாமரை மலரை பாக்குறீங்க, அந்த இதழ்களை எல்லாம் அப்படியே விரிச்சுக்கிட்டே நீங்க கீழே வரைக்கும் போனீங்கன்னா அப்படியே ரெட்டிஷா இருக்கும் அந்த தாமரை மலர்கள். இன்டீரியர் ஆஃப் த லோட்டஸ்ல உள்புறமாக அது போல அவருடைய கண்கள் தெரிகிறதாம். பார்ப்பதற்கு தாமரை மலர்கள் போல சிரித்த முகத்தோடு அந்த தாமரை மலரின் உள்புறம் எப்படி சிவப்பாக இருக்கிறதோ அது போன்ற கண்கள். அந்த பெட்டல்ஸ், அந்த தாமரையினுடைய பெட்டல்ஸ் இங்க வந்து நீலவர்ண கண்ணா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, நீலவர்ண கண்ணான்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அவருடைய உடல் பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது என்றால் நீலமாக உள்ள அந்த இதழ்கள் போல அவருடைய உடல். சதுர்புஜ ரூபம், அவருடைய கைகளில் அவர் என்ன வச்சிருக்காரு அப்படின்னா சங்கு சக்கர கதா பத்மா வச்சிருக்காரு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த உருவத்தை நீ உன்னுடைய மனதில் நிலைநிறுத்தி கொண்டு, அதாவது அந்த உருவத்தை நீ உன்னுடைய மனதில் அந்த தியானத்தை செய்யும் பொழுது மனக்கட்டுப்பாடு உனக்கு அந்த உருவத்தின் மீது பதிக்கும் போது ஏற்படுகிறது. அங்க பகவான் கிருஷ்ணர் வந்து அப்கோர்ஸ் Prabhupada has not given much அந்த பர்போர்ட்ல வந்து அவர் சிம்பிளா சொல்றாரு,
பரம்பொருள் உன் இதயத்தில் வீற்றிருப்பார் அப்படின்னு சொல்றாரு. இங்க மனம் நீங்க அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும்போது அப்படிப்பட்ட ஒரு உருவத்தின் மீது நீங்கள் உங்களுடைய தியானத்தை செலுத்த வேண்டும். இதேதான் சைத்தன்ய மகாபிரபு அவர்களும் இந்த மாதிரி ஒண்ணு சொல்லும் பொழுது 12 விதமான உருவங்களை வர்ணிக்கிறார். அந்த 12 விதமான உருவங்களை நீ உன்னுடைய மனதில் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். ஒரு வைஷ்ணவனாக பகவான் உணர்வோடு பரமாத்மா ரியலைசேஷன், பகவான் ரியலைசேஷன் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்போது the highest persons who are realizing the supreme lord realization அப்படின்னு பார்க்கும்போது பகவானுடைய உருவத்தின் மீது உங்களுடைய மனம் பதிய வேண்டும். நீங்கள் செய்யும் போது தியான பயிற்சி இதெல்லாம் அஷ்டாங்க யோகா. நம்ம அதனால இந்த அஷ்டாங்க யோகத்துல பகவான் மேல மனசை வச்சுட்டு நாம் பண்றதால டோன்ட் திங்க் அதுதான் சுப்ரீம் யோகான்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க யாருமே. இது மனக்கட்டுப்பாட்டிற்காக இப்படி செய்யப்படுகிறது. அருவவாதத்தை முறியடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய சம்பிரதாய ஆச்சாரியர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, எந்த உருவத்தின் மீது உங்களுடைய மனதை பதிய வைக்க வேண்டும் அப்படின்னு. அருவவாத கொள்கைகள் இல்லாமல் விஸ்வாமித்திரர் செய்த தியானம், அவருடைய மெடிடேஷன் வாஸ் அ பிக் ஃபெயில்யூர். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்த முடியாமல் வீழ்ச்சி அடைகிறார். அழகை பார்த்து வீழ்ச்சி அடைகிறார், ஆணவத்தை பார்த்து வீழ்ச்சி அடைகிறார், கோபத்தை பார்த்து வீழ்ச்சி அடைகிறார். எல்லா விதத்திலும் அவர் தோல்வி அடைந்து கொண்டேதான் இருக்கிறார். அவர் ராஜரிஷி, பிரம்ம ரிஷியா எப்ப மாறுறார் அப்படின்னா, பகவானுக்கு சேவகம் செய்யக்கூடிய ஒரு மனநிலைக்கு மாறும் பொழுதுதான் அவரை வசிஷ்ட முனி தன்னுடைய வாயாலேயே பிரம்ம ரிஷி அப்படின்னு அழைக்கிறார். அதனால இந்த அருவவாத கொள்கைகள் இருப்பவர்களுக்கு இதெல்லாமே ஒண்ணுமே கிடையாது. நம்ம என்ன பேசுறோம் இங்க அப்படின்னா, பகவானினுடைய ரூபம் எப்படி நம்ம பார்க்கணும். இந்த 12 வகையான ரூபங்களை சைத்தன்ய மகாபிரபு எதற்காக சொல்கிறார் அப்படின்னா, நம்ம கூட பார்க்கிறோம். நம்ம ஜெயபிரகாஷ் சுவாமி மகாராஜ் அவர்கள் ஒவ்வொரு மாதத்தினுடைய பெருமையை பற்றி எழுதும்போது அந்தந்த மாதம் எந்த ஒரு உருவத்திற்கு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்க்கும்போது, நாராயணராக, மாதவராக, கோவிந்தராக, விஷ்ணு, மதுசூதனாக, திரிவிக்ரமாக, வாமனனாக, அந்த டிசம்பர் 15 இருந்து ஜனவரி 15, ஜனவரி 15 இருந்து பிப்ரவரி 15, அந்த மாதிரி எவ்ரி வைஷ்ணவா கேலண்டர்ஸ். தமிழ் கேலண்டருக்கு இங்கிலீஷ் கேலண்டருக்கு ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? 15 days 16 days கேப் வரும்ல. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மாதம் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு பிரதான ரூபம், பிரதானமான கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, வைஷ்ணவா கேலண்டர்ஸ்ல நாராயணன், மாதவன், கோவிந்தன், விஷ்ணு, மதுசூதனன், திரிவிக்ரமன், வாமனன், ஸ்ரீதரன், ரிஷிகேஷன், பத்மநாபன், தாமோதரன். இந்த தாமோதரன் இந்த தாமோதரா லீலையில சொல்ற தாமோதரன் கிடையாது. திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். பிரஜ தாமோதர லீலை தாமோதரனுக்கும் இந்த 12 மாதங்களில் உங்கள் உருவத்தை பதிக்க வேண்டிய தாமோதரனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சோ அந்த மாதிரி இதை நம்ம எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, அந்த பகவானை எப்படி இந்த இடத்துல அவரு கபிலதேவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த யோக பயிற்சியில் எப்படி மனக்கட்டுப்பாட்டு முறைகள் அப்படிங்கறது தன்னுடைய தாய்க்காக எடுத்து சொல்கிறார். இந்த ஸ்லோகத்துல பார்க்கும்பொழுது பகவானுடைய நிறம் வர்ணிக்கப்படுகிறது. பிரம்ம சம்ஹிதாலேயே நம்ம சொல்றோம்ல, பகவத்கீதையில, புராணங்கள்ல எல்லா இடங்களிலுமே பகவானுடைய நிறமானது கூறப்படுகிறது. பத்ம கர்ப்ப அருணேக்ஷணம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க. பத்ம கர்ப்ப அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த நிறமானது, அந்த மாதிரி பார்க்கும்பொழுது பகவான் அந்த யோக பயிற்சி செய்யும் பொழுது பகவானை எப்படி மனதில் நிலைநிறுத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தன் தாய்க்கு சொல்கிறார். இதன் பிறகு இன்னும் ஃபர்தரா இந்த பகவானினுடைய அழகை எல்லாமே வர்ணிக்க போறார். நம்ம அதெல்லாமே அடுத்த வாரத்துல பார்க்கலாம். இந்த மாதிரி முழுக்க முழுக்க பகவானினுடைய அழகு, பகவானை எப்படி மனதில் கொள்ள வேண்டும், அதன் மூலமாக எப்படி பக்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயம் முழுக்க தன்னுடைய தாய்க்கு சொல்லும்போது, அதன் பிறகு தாய்க்கு சந்தேகம் கேள்விகளை கேட்டு துவங்குவார். அதெல்லாம் என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இதோட we will stop. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். அருண ஈக்ஷணம்னா சூரியனை போன்ற கண்களா? அதாவது சூரியனை ஒளி தரக்கூடிய கண்கள். இங்க என்ன அதுக்கு அர்த்தம் நம்ம எடுத்துக்கிறோம்